உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும், உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்றெல்லாம் வேதாகமம் வலியுறுத்துவதன் காரணம் என்ன? நமது மாமிசம் பூமிக்கு அடுத்த காரியங்களையும் உலக பெருமைகளையும் புகழையும் மதிப்பையும் சிற்றின்பங்களையும் இச்சிக்கிறது. உலகத்தால் கரைப்பட்ட மனது இந்த மாமிச இச்சைகளை பற்றி சிந்தனை செய்து அதன் மேல் ஆசைப்படுகிறது. இந்த ஆசை இருதயத்தின் விருப்பமாக மாறி இருதயம் அதை அடைய தீர்மானிக்கிறது. தேவனுடைய ஆவி இதை செய்வது பாவம் என்று தடுக்கிறது. மனசாட்சியும் தவறு என்று அடித்துக் கொள்கிறது. உள்ளுணர்வும் இது தீமையை விளைவிக்கும் என்று உணர்த்துகிறது. என்றாலும் ஆத்மாவில் உள்ள சுதந்திர சித்தம் என்னும் சுய தேர்ந்தெடுப்பு பகுதி இருதயத்தின் தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளித்து அதை நிறைவேற்ற சரீரத்திற்கு கட்டளை கொடுக்கிறது. அந்த பாவத்தை துணிகரமாக செய்யும் மாத்திரத்தில் தேவனுடைய ஆவியின் தொடர்பு நம்முடைய ஆவியை விட்டு துண்டிக்கப்படுகிறது. இதைதான் ஆவிக்குரிய மரணம் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. இப்படி ஆவிக்குரிய மரித்த நிலையில் காணப்படும் போது பாவம் பெருகுகிறது, மனசாட்சி செத்து விடுகிறது, மனக்கண்கள் ஒளி இழந்து விடுகிறது, உள்ளுணர்வுகளும் மறத்து விடுகிறது. இப்படி உள்ளான மனிதன் பலமிழந்து பழுதடைந்து போகிறான். எனவேதான் உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட வேண்டும், வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று வேதாகமம் வலியுறுத்துகிறது. இப்படி அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் காணப்படுகிறவர்களை பிதாவாகிய தேவன் தன்னுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கிறார். உலகத்தால் கரைபடிந்த மனதை புதிதாக்குகிறார். குற்றமற்ற மனசாட்சியை மீண்டும் சிருஷ்டிக்கிறார். மன கண்களை பிரகாசமடைய செய்து உள்ளுணர்வுகளுக்கு மீண்டும் உயிரோட்டம் கொடுக்கிறார். புதிய இருதயத்தை கொடுத்து புது சிருஷ்டியாக்குகிறார். உள்ளான மனுஷனை அவருடைய ஆவியின் வல்லமையினால் பலப்பட செய்கிறார். சரி, உள்ளான மனிதன் பலப்படுவதை எப்படி உணர்ந்து கொள்ளலாம்? ஆவி, ஆத்மா, இருதயம் இம்மூன்றும் சேர்ந்ததுதான் உள்ளான மனிதன். மனதும் சுதந்திர சித்தமும் உணர்ச்சிகளும் சேர்ந்ததுதான் நம் ஆத்மா. உள்ளுணர்வு, மனசாட்சி, தேவ ஆவியோடு உள்ள தொடர்பு ஆகியவற்றை உள்ளடக்கியதுதான் நம்முடைய ஆவி. உள்ளான மனிதன் பலப்படும் போது சுதந்திர சித்தம் சுயசித்தம் செய்யாமல் தேவ சித்தம் செய்வதாக மாறிவிடும். சுயம் முற்றும் அளிக்கப்பட்டுவிடும். மனது தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு மாமிச இச்சைகளை சிந்திக்காமல் நிராகரிக்கும். இருதயமாகிய பலகையில் தேவனுடைய வார்த்தைகள் செதுக்கப்பட்டு இருதயத்தின் வாஞ்சை தேவ சித்தம் செய்வதாக மாறும். உள்ளான மனிதன் பலப்படும் போது நாம் கிறிஸ்துடையவர்களாக மாறி கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிப்போம். கிறிஸ்து இருதயத்தில் வாசமாயிருப்பார். அவரது அன்பினால் நிறைந்திருப்போம். சரீரமும் மாமிசமும் சேர்ந்ததுதான் வெளிப்புற மனிதன். கிறிஸ்துவினுடையவர்கள் ஆகும் போது மாமிசத்தையும் அதன் ஆசைச்சைகளையும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைந்து அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம்.